ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஹார்ட்லெஸ் மாஃபியாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் பிள்ளை நான் பேசுகிற வடோட பெயிண்ட் அது மாதிரி தெரிஞ்ச ரிலீஸ் சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜிமினாடா அப்படியே அவரோட பெட்டில் எழுந்து உட்காண்டா ஜிமினா ஐஸை ஓப்பன் பண்ணாலே ஆப்போசிட்டில் சுகாடா இருக்கிறாரு. சுகாவை நல்லா சேரில் கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தா நம்ம ஜிமினாடா, ஓ நீ தான் அந்த சுகாவா? உனக்காகவா என் பிரதரை அட்டாக் பண்ணாங்க? பார்க்க சொல்ல ஏதோ பேபி மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே எழுந்து வர அந்த லுக்குக்கே நம்ம சுகாவுக்குலாம் அள்ளு விட்டு போச்சு. ஏன்னா அவர் மாஃபியா லுக்கில் இருக்கிறாரு. மேலே பிளாக் கலரில் பனியன் கலர் தான் போட்டிருக்காரு, பட் கீழே வேர் பண்ணியிருக்க அந்த ஃபேன்லேயே முட்டிக்கிட்ட அந்த ஃபீட்டுக்கு கீழே கொஞ்சம் மேலே எல்லாத்துலேயுமே நைஃபு சொருகுன பொசிஷனே தான் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் லுக்லேயே நம்ம ஜிமினா அப்படியே ஹேரை ரப் பண்ணபடியே சுகோவுக்கு முன்னாடி ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காண்ட பொசிஷனில் அப்படியே காலுக்கு மேலே கால் போட்டபடி சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சுகா எதையுமே பேசாமல் சைலண்டாக நம்ம ஜிமினாவை நோட் பண்ணா, ஹே கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணணும், எஸ் ஆர் நோ. ஆன்சர் பண்ணுறியா? எஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி சொன்னால், என்ன வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், உன் டாடுக்கு என்ன ப்ராப்ளம்? சுகா, எனக்கு புரியலையா? உன்னை எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்துருக்காங்கன்னு தெரியுமா என்ன? எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைன்ட்டு பார்த்தா இந்த மாதிரி யாரோ சேரில் கட்டி வச்சுருக்காங்க. ஐயோ, பேபியை ஹவுஸ்லேருந்தா தூக்கிட்டு வந்தாங்க. என் பேபிஸ்க்கு ஒர்க்கு கொடுத்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி தான் ட்ரைனிங் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. என்னைக்கு தான் பார்க் ஜிமினோட பாடி கார்ட்ஸை பட்டு ப்ரௌடாகிறேன் சுகா. ஆமாம், உன் டேடுக்கும் என் பிரதருக்கும் என்ன ப்ராப்ளம்? உங்கள் பிரதரா? எனக்கு புரியல. எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே தெரியல. நான் என்ன பேசுகிறேன், ஏது பேசுகிறேன்னு ஒன்றுமே உனக்கு தெரியலையா? உன்னை ஏன் இங்கே தூக்கி கொண்டு வந்து ஏன் முன்னே வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டான். தெரியலங்கிற மாதிரி சுகா கிட்ட நாக் பண்ணா. ஓஹோ, டாடுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி என் பிரதர் ஆக்சிடெண்ட் பண்ண வச்சுட்டு பேபி மாடி ஃபேஸை வச்சு இன்னசென்ட் லுக்கில் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கியாடாங்கிற மாதிரி சுகாவை ஸ்லாப் பண்ணவும் ஒத்த ஸ்லாப் தான். சீக்ஸ் அப்படியே ஃபுல்லாக 5 ஃபிங்கர்ஸ் பதிஞ்சிட்டு போட்டேன்னு லிப்பு கட்டாகி பிளட்டே வந்துருச்சு. அந்த பொசிஷனில் அப்படியே நம்ம சுகா பயத்தில் இது வரைக்கும் யாருமே அடிச்சுன்னு இருக்க மாட்டாங்களா? ஃபஸ்ட்டு திருப்பி அடிக்கிறதுனா அது நம்ம ஜிமினாவாடா இருக்கும். இந்த மாதிரி அடிச்சு அந்த மூமெண்ட்டுக்கு பெயின் தாங்க முடியாமல் கத்தியே அழுதுருவார். பயங்கரமாக கட்டி அழுறாரு. வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது. எதுக்காக என்ன இந்த மாதிரி அடிச்சிங்க? எனக்கு சீக்ஸ் ரொம்ப வலிக்குது. ஒச்சோ பேபி, நேற்று தான் போட்டானியா என்ன? ஒத்த ஸ்லாப்பாக உனக்கு அப்படி வலிக்குது? ஏன் பிரதர் அப்படியே கார்லேயே ரோலிங்கில் கொண்டு உன்னோட டாடு விட்டுருக்கானே, அப்போ ஏன் பிரதருக்கு எப்படி இருந்துருக்கும்? இங்கே பாருங்க சார், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ஏடு பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ பிரதர்னுங்கிறீங்க, ஆக்சிடெண்ட்டுங்கிறீங்க, கார் ரோலிங்கில் போச்சுன்னுங்கிறீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் வேறு ஏதோ ஒரு பர்சன்ட் நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. சுகானா நீதானாடா? ஆமாம், மின் குரூப் ஆஃப் கம்பெனி உன்னோட டாடோட கம்பெனி தானே? ஆமாம். அப்போது நான் தேடிட்டு இருக்கிற பர்சன்ட் நீ தான். உன் டாடுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா உன்கிட்ட ஒரு பர்சன்ட் பேசக்கூடாதுன்னா உன்னை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வைக்க வேண்டியதானடா. அவன் வேண்டாம் அவனை ஃப்ரீடமாக வெளியே அனுப்பியிருக்கான். ஃப்ரீடமாக வெளியே அனுப்புனா இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் வந்து பேச தான் செய்வாங்க. பர்சன்ஸ் பேசுனா அந்த பர்சன்ட் ஆக்சிடெண்ட் பண்ணுவானா உன் டாடுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தான்? ஏன் பிரதரையே ஆக்சிடெண்ட் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுவான்?
அட்டாக் பண்ணோன்னு திங்க் பண்ணாலே இந்த ஜிமினா அவங்கள கில் பண்ணிடுவான். உன் டாடு ஒர்க்கையே ஃபினிஷ் பண்ணிட்டான். அப்போ ஓன் டாடுக்கு நான் கிஃப்ட்டு கொடுக்காண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஜாட்டைய ஹேண்ட்ஸில் எடுத்த பொசிஷன்லேயே சுகாவை ரோலிங்கில் சர்க்கிள் ஷேப்பில் நம்ம சுகாவை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்காரு. ஒத்த ஸ்லாப்லேயே நம்ம சுகாவுக்கு என்னமோ ஏதோ அப்படியே கத்தி கத்திரி அழுது சுருண்டுலாம் போல் வந்துருக்கும். இப்படி ஜாட்டையை பார்த்துட்டோட இன்னும் பயங்கரமாக பயந்து போய் அவரோட ஹேண்ட்ஸ்லாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் யாரை சொல்லிகிட்டு இருக்கீங்க? என்கிட்ட யாருமே ஃப்ரெண்ட்லியாக பேச மாட்டாங்க. ஓ அப்படியா? அப்போ உன்கிட்ட யாருமே பேசலை. உனக்கு நேற்று நடந்தது எல்லாம் மறந்து போச்சு. உன்கிட்ட யார் பேசுனா உன்னோட டாடி யாரை பனிஷ் பண்ணாங்கன்ட்டு. நான் இங்கேருந்து உன் டாடிக்கு கிஃப்டாக ஒன்று அனுப்புவோம்ல, அங்கே போய் உன் டாடிக்கிட்ட இல்லாட்டி கேட்டுக்கொண்டுங்கிற மாதிரி அந்த சாட்டை வச்சு நம்ம சுகாவை பயங்கரமாக நம்ம ஜிமினை அடிக்கிறாரு. சுகாவால் நம்ம ஜிமினை அடிக்கிற ஒரு அடியை கூட தாங்கிக்க முடியல. ரொம்பவே கத்துறாரு. இந்த மாதிரி கத்துற சவுண்டு நம்ம ஜிமினாவுக்கு பிடிக்கல. சுகாவோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வேண்டு தேவையில்லாமல் சத்தம் போட்டு கத்துனேன்னு வச்சுக்கோங்க, கேன்சலை வச்சுருக்கிறத வச்சு எனக்கு பிடிச்சி இறுக்கியே ஃபினிஷ் பண்ணிடுவேன். சவுண்டே அப்புறம் வராது பெட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்ட நம்ம சுகா இனி சவுண்டே வராதுங்கிற மாதிரி மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணால் ஏன் பிரதருக்கு ஹேண்ட்ஸ்லையும் ஃபோர்கட்லையும் கட்டு போடுற அளவுக்கு அவன் டாட் வேலை பார்க்குறானுங்கிற மாதிரி சுகாவை பயங்கரமாக அந்த சாட்டை வச்சு ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலேயே அடிச்சிட்டு இருப்பார். இந்த மாதிரி அடிக்கிற சவுண்டை கேட்டு அந்த ரூம்குள்ளே கரெக்டாக நம்ம டேன்றாகி அட போவி அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து நம்ம ஜிமினாவுக்கு முன்னாடி வந்து நிற்க இப்போ சுகாவை அடிக்கிற அந்த அடி அப்படியே டே மேலே விழுது. இந்த மாதிரி விழுந்தா டே லூஸு கண்ணை எங்கடா கொண்டு வச்சுருக்கேன் முன்னே வந்து நிற்கிறேன். அதான் நான் அந்த பர்சன்ட்டை பனிஷ் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதுல்ல. ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க? நான் சொல்ல வரதை கேட்க மாட்டியாடா? இது மட்டும் ஜங்குக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆகும்டா. ஹே அவனுக்கு தெரிஞ்சு இப்போ ப்ராப்ளம் என்ன ஆகப்போடு? ஜிமின் முதல்ல நீ அதை கொண்டா. ஏய் டா என் ரூம்குள்ளே நீ வந்ததே முதல்ல பர்மிஷன் இல்லாமல் வந்துருக்க. ஹே நான் உன் ஃப்ரெண்டுடா, என்ன பர்மிஷன்லாம் கேட்டுட்டு தான் உள்ளே வரணுமா? சரி ஓகே சார், பர்மிஷன் கேட்டேன் வரேன்னுக்கிற மாரி டோருக்கு வெளியே போய் நின்றுட்டு அந்த டோரை நாக் பண்ணப்படி எஸ்கியூஸ் மீ மோஃபியா கிங் பார்க்கு ஜிமின் உள்ளே வரலாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்க உனக்கு என்ன பைத்தியம் பண்ண பிடிச்சிருக்கு? ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கிறேன், நீ என்னடா கூட கொஞ்சம் கடுப்பிட்டுருக்க? நீ தானே சொன்னீங்க சார். ஓ பாஸுக்கு ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல, நான் வேணா ரெஸ்பெக்டை கொடுத்துட்டுமானுங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஜிமினா முன்னாடி போட் பண்ண கரெக்டாக அந்த பிளேஸுக்கு ஜங்கோ கென்றாகிறாரு. டாடி என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இங்கே என்ன நடந்துகிட்ருக்குது? ஹயாங் 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம்? ஹே சுகா, ஹேய் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபினை பிரித்து விட்ட வேகிட்டிலே நம்ம ஜொங்கு கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்றானா சுகா ஃபுல்லாக மயங்கி இருந்திருப்பார். ஹே ஹயாங் இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவன் எப்படி எங்கே வந்தான்? ஆமாம் ஓரமில் என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டான். ஃப்ரெண்டா ஜொங்குக்கா, உனக்கு ஃப்ரெண்டெல்லாம் வர இருக்காங்களா? டயாங்க் அப்படிங்கிற மீதி அவங்கக்கிட்டே பாட்டு திரும்பினா என்னடா உன்னை என்ன பார்த்து திரும்புகிற? முன்னே தானே அவன் அண்ணன் நினைக்கிறான், அவனை பாட்டு அப்படியே முறைச்சி ஜிமின்னு கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம பாட்டு முறைச்சான். இங்கே என்ன நடந்துகிட்ருக்குது? டேங் நான்டா அப்போவே எல்லாத்தையும் சொன்னோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கோவமாக இப்போ கூட ஹயாங்கிட்ட பேச வரல, டேக்கிட்டேட்டா ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணி டேக்கு பக்கத்தில் இருக்க ஜொங்குக்கு புஷ் பண்ணி அவர் பக்கமாக இழுக்கிறாரு. அவன்கிட்ட என்னத்துக்கிட்ட மோட்டிக்கிட்டு போகிற? என்கிட்ட பேசு. என்னத்த யாங்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இங்கே பாரு ஹயாங், அவன் என்னோடய ஃப்ரெண்டு, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எடு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சேக்கண்ணா டாடி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்க. பிடிச்சிருக்குங்கிறது மீனிங் நிறைய இருக்குது. உன்னை பிடிச்சிருக்க மீனிங் வேற, அவனை பிடிச்சிருக்க மீனிங் வேற. புரிஞ்சுக்கோ, இது லவ் ஆடு ஃப்ரெண்டு, புரியுதா? நீ அப்படி மீனிங்கில் சொன்னியா? பிடிச்சிருக்குன்னதோடைய ஹார்ட் லைட்டாக வெடித்த மாதிரி ஆகி போச்சுடா. டாடி ப்ளீஸ் நம்மளோட ரூமுக்கு நீ போறியா? நான் உன்ட்ட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போக சொன்னான். ஜிமினாடா அவங்கிட்ட அனுப்பான். என்ன அவனை பற்றி நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அந்த மாதிரி கேட்டா. ஹயாங் ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணாட்டீங்க, அவனுக்கு இருந்து அனுப்புங்க, அவனோட
அவனுக்கு அவனுக்கு இது எதுவுமே தெரியாது. அவன் ரொம்ப இன்னசென்ட். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. நம்மளே மண்டியில் அவன் கிடையாது. நீங்கள் இந்த அளவுக்கு பனிஷ் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நினைக்கவே இல்லை. டேட்டை நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டே உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இங்கே பாருங்கள் ஹயாங், இந்த ஜங்குக்கு என்ன சொன்னாலும் நீ கேட்பானுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் தான் இப்போ சொல்கிறேன், அவனை எதுவும் பண்ணக்கூடாது. அவன் என்னோடய ஃப்ரெண்டு. இந்த இந்த ஜங்குக்கோட ஃப்ரெண்டாக பார்க் ஜிமின் எதுவும் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியே போனான். நம்ம ஜிமினாட்டம் அப்படியே நோட் பண்ணால் ஜங்குக்கை ஃபாலோ பண்ணப்படியே வெளியே போயிருப்பார். ஜிமினா இந்த மாதிரி ஜங்குக்கு பேசிட்டு போன அந்த வேடையை திரும்ப திரும்ப ரீகா பண்ணப்படி அப்படியே அவரோட பெட்லேயே வந்து உட்கார்றாரு. இவன் நம்மக்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறான்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஜங்குக்கு ஃப்ரெண்டா? இத்தனை வயசு ஆயிருக்கு. நான் இந்த பர்சன்ஸை அடிச்சுட்டு வந்துட்டேன், இந்த பர்சன்ஸை அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹயாங் சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நம்ம முன்னாடி வந்து நின்றுருக்கான். என்னோடய ஃப்ரெண்டு இவனை எதுவும் பண்ணாடான்னு கெஞ்சிகிட்டு இருக்கான். சரி, அவன் டாடுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். இவனை அனுப்பிட வேண்டியதான். சின்ன பனிஷ்மெண்ட் இப்போதைக்கு போடும். அதுக்கப்புறம் அவன் டாடி தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணோம்னா பெருசாக கொடுத்துக்கலானுங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு இந்த பர்சண்ட்டை கரெக்டாக அவனோட ஹவுஸில் கொண்டு விட்டுருங்கங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே சுகாவை நோட் பண்ணால் நம்ம ஜிமினோட பாடி கார்ட்ஸ் அப்படியே ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கிற சுகாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் நம்ம ஜிமினாடா அப்படியே ஸ்மோக் பண்ணப்படி ஜங்குக்கு சொன்ன வேடையே திங்க் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நம்மளே மாதிரி அவன் கிடையாது, அவன் ரொம்ப இன்னசென்ட். நீங்கள் எதுக்காக அவனை இந்த மாதிரிலாம் பனிஷ் பண்ண? அவன் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவன் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவனை ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற? இங்கே பாரு, நீ அவனை எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஜங்குக்கு என்ன சொன்னாலும் நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும். அவனை ஏதாவது பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மீதி சுகாக்காவுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம ஜங்குக் நம்ம ஜிமினா கிட்ட ஃபைட் பண்ணிட்டு போயிருந்துருப்பாரு. நம்மக்கிட்டே நம்ம பிரதர் ஃபைட் பண்ணுற அளவுக்கு இவன் அந்தளவுக்கு எந்த விதத்தில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஒன் டேயில் ஆனானுங்கிற மாதிரி அப்படி உங்கள் 2 பேருக்குள்ள அப்படி என்ன பாண்டிங்டா மிக்ஸ் ஆச்சுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காரு ஸ்மோக் பண்ண பொசிஷன்லேயே. இங்கே ஜிமினாவோட ரூமில் ஜிமினா இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ அப்படியே நம்ம சுகாவோட ஹவுஸை காட்டுனா சுகாவோட பேரண்ட்ஸுக்கு அங்கே சுகாவோட ஹவுஸில் இருக்க பாடி கார்ட்ஸ் மூலிமா கால் வருது. சுகா மிஸ் ஆகிட்டான்னு சொல்லி தேடிட்டுருக்கீங்களா? சுகாவை இந்த மாதிரி ஹவுஸில் கொண்டு வந்து கொஞ்சம் பர்சன்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு சுகாவோட பேரண்ட்ஸ் 2 பேருமே கரெக்டாக ஹவுஸுக்கு வந்துட்டு பார்த்தா டாக்டர் ஆல்ரெடி இந்த பிளேஸில் இருக்காங்க. சாட்டை வச்சு வேறு நம்ம ஜிமின் அடிச்சிருப்பார்ல, அங்கங்கே அப்படியே ரெட்டிஸ் ஆகிருக்குது. அந்த பிளேஸ்லாம் ஆயில்மெண்ட் போட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்குது. சுகாவுக்கு பயங்கர ஃபீவரு. நம்ம சுகா ஃபீவர்ஸில் பெயின் தாங்க முடியாமல் அப்படியே பெட்டில் பட்டிருந்தான். நம்ம சுகாவோட ஐஸை க்ளோஸ் பண்ணுற ஒவ்வொரு மினிட்ஸுமே ஜிமினை கோவமாக வந்து அந்த திங்ஸை வச்சு அடித்த மூமெண்ட்டு தான் அப்படியே திங்க் ஆகி ஸ்லீப்பிங் கூட பண்ணாமல் அப்படியே ஸ்லீப்பிங்கை கண்ட்ரோல் பண்ணப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணாமலே இருக்கிறத டாக்டர் நோட் பண்ணிவிட்டு உனக்கு நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஹவர் ஸ்லீப் பண்ணு, நார்மல் ஆகிரும்னா என்னால் முடியாதுங்கிற மாரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே பெட்டில் எழுந்து உட்கார்றாரு. பட் அவரால் எழுந்து கூட உட்கார முடியல, அவ்வளோ பாடி பெயின். யாருடா நீ என்னை எந்த அடித்தேன், நான் என்னடா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பெயினான மொமெண்ட்டில் அவங்களோட பாடி லைட்டாக டச் பண்ணப்படி பார்க்குறாரு. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி என்னை பனிஷ் பண்ணதே கிடையாது. ஏன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு இருந்தால் இப்படிலாம் வலிக்கும்னுங்கிறதே இன்றைக்கி தாண்டா நான் ஃபீல் பண்ணுறேனுங்கிற மாதிரி சுகா என்ன மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. அப்படியே ஹவுஸுக்குள்ள கரெக்டாக சுகாவோட பேரண்ட்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க. சுகாவோட பேரண்ட்ஸ் என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை டாக்டர் நோட் பண்ணிவிட்டு உங்களோட சன்னை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, மெடிசன் கொடுத்துருக்கேன் அதை கரெக்டாக போட சொல்லுங்கள், அப்படின்னா பெயின் குறையும்னுங்கிற மாதிரி டாக்டர் அங்கேருந்து போனால் சுகாவோட பேரண்ட்ஸ் கரெக்டாக சுகா பக்கத்தில் வந்து நிற்கவும் சுகாவோட டேடி சுகாவோட பாடியில் அங்கங்கே ரெட் மார்க் ஆகிருக்கிறதும் சுகாவோட ஒரு பக்கம் சீக்ஸே வீங்கி போய் இருக்கிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு உன்னை யார் என்ன மாதிரி பனிஷ் பண்ணா அப்படிங்கிற மாரி கேட்கவும் நம்ம சுகா வந்து அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொன்னால் நம்ம சுகாவோட டேடி லாஸ்ட்டில் அட்டாக் பண்ணது ஜங்குக்கு தான். அப்போ ஜங்குக்கு தான் இதை பண்ணியிருப்பானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஜங்குக்குன்னுட்டாம்ல அந்த பர்சன்ட்டை நான் சும்மா விட மாட்டேனுங்கிற மாதிரி ஜங்குக்கை வச்சே பேசவும் இப்போ நான் சுகாவுக்கே புரிய வருது. சுகா அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க?
ஜங்குக்கை பனிஷ் பண்ணீங்களா? அப்போ நீங்கள் தான் வேணும்னே ஜங்குக்கோட காரை ஆக்சிடென்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி. சுகாவுக்கு அப்போ தெரியாதுல்ல ஜங்குக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறது தெரியாதுல்ல. அந்த மூமெண்ட்டில் ஜிமினா சொல்லியிருப்பார்ல, உன் டாடிக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் பிரடரையே ஆக்சிடென்ட் பண்ணுவான்டானுங்கிற மாதிரி சொன்ன அந்த மூமெண்ட்டு திங்க் ஆகி, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க டாடி? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? என்னோடய இத்தனை இயர்ஸ் லைஃப்பில் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஏன் என்னோட இந்த சேடை தாண்டி எனக்கு யாருமே பக்கத்தில் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு பர்சன்ட் ரொம்ப நார்மலாக பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியானா, அந்த ஒன் டே ஹாப்பி கூட எனக்கு ஒழுங்காக கிடைக்கக்கூடாதுன்னு அந்த பர்சன்ட்டை கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள்லாம் ஹியூமனா அப்படிங்கிற மாதிரி கட்டு சுகாவோட சீக்ஸில், இன்னொரு பக்கம் சீக்ஸில் சுகாவோட டேடு ஸ்லாப் பண்ணவும், என்ன பனிஷ் பண்ணுறீங்களா? டேடோட பிளேஸில் இருந்து லவ்வா காட்ட அவங்களால முடியல. ஆனால் என்னோடய நேமை வச்சு ஒவ்வொரு பர்சன்ட்டை பனிஷ் பண்ணுறது மட்டும் உங்களால் பண்ண முடியுது. அது உங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது, அவ்வளோ ஹாப்பியாகிறீங்க. நீங்கள் ஹாப்பியாகிறதுக்கு உங்களோட அந்த டாக்ஸிக் மூமெண்ட்டில் இன்னொரு பர்சன்ட்டை கஷ்டப்படுத்துறத பார்த்து ரசிக்கிறதுக்கு ஏன் நேம் தான் கிடச்சிச்சானுங்கிற மாதிரி இன்னும் கோவமாகி, ஜங்குக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜங்குக்கோட பிரதர் உங்களை சும்மா விட மாட்டான். ஜங்குக்கோட பிரதர் தான் என்னை இந்த மாதிரி பனிஷ் பண்ணது. ஜங்குக்கோட பிரதரை நான் நேருக்கு நேராக பார்த்தேன். இன்னொரு டைம் நீங்கள் ஜங்குக்கு ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களை அவன் சும்மா விட மாட்டான்ங்கிற மாரி என்கிட்ட சொல்லி வார்ன் பண்ணி தான் அனுப்புனான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தில் நம்ம சுகா இந்த மாதிரி சொன்னால், ஜங்குக்கு ஒரு பிரதர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுகாவோட டேட் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா. சுகாவோட அம்மா அப்படி சுகா பக்கத்தில் வந்து உட்காரலான்னு வந்தா. ரூமை விட்டு அவ்வளோ பேர் வெளியே போகிறீங்களாங்கிற மாரி ஒரு கோவத்தில் கட்டுன வேகத்திலேயே அங்கே வச்சுருந்த திங்ஸஸ் டேபிள் அந்த திங்ஸஸை தள்ளி விட்டுட்டு, எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் பார்த்தா ஃபஸ்ட் டேலேயே என்கிட்ட ஃப்ரெண்டாக பேசிட்டாங்கன்னுக்கிட்டுக்காக கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டாங்களேங்கிற மாரி ஜங்குக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோனுங்கிற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸ்லேயே பெட்டில் க்ரை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு ஏதாவது சீரியஸ் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இருந்தால் இங்கே இந்த மாதிரி இருந்தால் ஒரு 2 days அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இப்போ சுகாவோட டேடோட கம்பெனியில் தான் சுகாவோட டேடோட பர்சனல் செக்யூரிட்டி கரெக்டாக சுகாவோட டேடு பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஹோல் இன்ஃபர்மேஷனையுமே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா ஜங்குக்கு வந்து ஒரு மாஃபியா ஃபேமிலியை சேர்ந்த பர்சன், ஜங்குக்கோட பிரதர் பார்க் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட லுக்கும், ஜிமினா தான் இந்த மாதிரி நம்ம சுகாவை பனிஷ் பண்ணானுங்கிற மாதிரியும் பர்சனல் செக்யூரிட்டி சொல்கிறது கேட்டு சுகாவோட டேடு டென்ஷன் ஆகி, உனக்கு என்ன திமிரு இருந்தால் உன் பிரதர் பண்ணதுக்கு தான் நான் பனிஷ் பண்ணேன், அதுக்காக நீ ஏன் சன்னையை பனிஷ் பண்ணுவியா? நீ ஏற்கனவே ஒரு மாஃபியாடா, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு போலீஸ் ஸ்டேஷனில். இந்த மாதிரி கொடுத்தேன். இப்போ ஜிமினாவோட ஹவுஸை காட்டுனா, இப்போ நம்ம ஜிமினாடாம் ஹாலில் உட்காந்துருந்து ஸ்மோக் பண்ண பொசிஷன்லேயே டே நோட் பண்ணிவிட்டு ஏதோ ட்ரக் டீல்தை பற்றி நம்ம ஜிமினா கேட்டுட்ருக்க டே வந்து அவளத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜங்கோ கம்டியே வந்து நம்ம ஜிமினாவை பேக்கப் பண்ணப்படி, சரி நான் காலேஜுக்கு போகட்டுமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், என்ன காலேஜுக்கு போன்னு சொன்னாலும் போகவே மாட்டேங்கிற மாரி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருப்ப. இப்போ என்ன ரொம்ப ஆர்வமாக காலேஜுக்கு போன மாதிரி தெரியுது. 2 days-ஆக ஹவுஸில் இருந்த என்னாச்சு ஜங்குக்கா? ஹயாங்கிட்ட என்ன மறைக்கிற? இந்த பன்னி பாய் என்ன மறைக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டா அட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி சுகா தான் கால் பண்ணி சொல்லின்னு இருப்பாரு, நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட. அந்த மூமெண்ட்டில் சரி சுகாவை காலேஜில் போய் மீட் பண்ணலான்ங்கிற மாதிரிடும் இவர் இவ்வளோ ஹாப்பியாக காலேஜுக்கு ரெடியாக இருந்துருப்பாரு. இதை நம்ம ஜிமினா கரெக்டாக கேட்கவும் நம்ம ஜங்குக்கு என்ன சொல்லன்னு தெரியாமல் டே நோட் பண்ணால் டே எதையுமே கண்டுக்காட்ட மாதிரி ஜிமினாவை பார்த்துட்டு இருந்தா. அவனை என்னத்துக்கு பார்க்குற, கேட்டுட்டு நான் சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்லவும், அது எக்ஸாம்ஸ் எல்லாம் வருதுல்ல அதுக்கு ப்ரிப்பேர் ஆகட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணபடி கரெக்டாக மெயின் கேட்டுக்கிட்ட போனால், பேபி ஹயாங்கா மட்டும்தான் இல்லாமா எனக்கு கிடையாடாங்கிற மாரிக்கிட்டே சொல்லவும், உனக்கு இல்லையா டேடிங்கிற மாரி அங்கேருந்து பிள்ளைங்க கிஸ் பண்ணால், இதெல்லாம் போங்கடா ஹயாங்கு சீக்ஸில் எனக்கு பிளைங்கிஸ் ஆடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கு அடுப்புலையே இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், உனக்கு ஒரு பிளைங்கிஸ் இல்லை டே 5 பிளைங்கிஸ் பண்ணுறேனுங்கிற மாதிரி 5 டைம் இந்த மாதிரி பண்ணால் ஜிமினா ஒரு மாதிரி ஷையாகி சிரிச்சபடி ஜங்குக்கு இந்த மாதிரி பேபி மாரி விளாண்டுட்டு இருக்கிறத நோட் பண்ணிட்டு இருந்தான். அதே பிளேஸ்க்குள்ள போலீஸ் ஹையர் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ பேரும் என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு
ஜங்குக் கொஞ்சம் ஷாக் ஆகி, என்ன நம்ம ஹவுஸுக்கு போலீஸ்லாம் வந்திருக்காங்க, இங்கெல்லாம் வரமாட்டாங்களே என் ஹயாங்கோட பிஹேவியர் தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே பிளிங்கிஸ் கொட்டுட்டுன்றவர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ வெறி நோட் பண்ணா, என்ன ஆஃபீஸர் எனி ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி கேட்டால், நம்ம ஜிமினாவுக்கு ஆப்போசிட்டில் வந்துருக்கிற அந்த பர்சன்ட்டிடம் உங்களை இந்த பிளேஸில் இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம், உங்கள் மேலே எங்களுக்கு ஒரு சின்ன கேஸ் வந்துருக்கு, நீங்கள் இந்த மாதிரி மின் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பர்சன்ட்டை கிட்னாப் பண்ணி பனிஷ் பண்ணிங்களா, அதனால அவங்க டேடு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டால், என்ன யார் எங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கோ கோவமாக கரெக்டாக அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு, யாருன்னு தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்களா, அவர் என்னோட ஹயாங், அவர் எதுவுமே பண்ணலை, அவர்லாம் தேவையில்லாமல் அந்த பிளேஸ்க்கெலாம் வர மாட்டார், அந்த பிளேஸ்க்கு வர மாட்டார்னா வர மாட்டார், நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் வந்து சுகா கிட்ட எல்லாத்தையும் பேசுகிறேன், சுகா வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்குவானுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, எங்கள் பாருங்க ஜிமின், எங்களுக்கு கொடுத்த ஒர்க்கிட்ட நாங்கள் பண்ண வேண்டியிருக்கோம், தேவையில்லாமல் உங்கள் பிரதர் எங்ககிட்ட ஏன் ஃபைட்டுக்கு வராருங்கிற மாதிரி இப்படி சொன்னால் நம்ம ஜிமின் அப்படியே எழுந்து ஜொங்குக்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு, பனி பாய் என்னமோ காலேஜுக்கு போகிறேன்னு கிளம்புனா ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்கா, அவங்கக்கிட்டலாம் ஃபைட் பண்ணக்கூடாது, போ செம்மட்ட பையனா காலேஜுக்கு போ, ஹயாங் அவங்க நம்ம பிளேஸ்க்கே வந்து ஒன்று அங்கேருந்து கூட்டிகிட்டு போவேனுங்கிறாங்க, அதுவும் ஹேண்ட் கப் போட்டு கூட்டிகிட்டு போவேனுங்கிறாங்க, அப்படி நீ என்ன பண்ணிட்டேன், ஏய் அப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்டா ஷிகாவோட டேடு மேலே, அவன் என்ன ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு மொத்த ஒர்க்கையும் பண்ணது அவன்டானுங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்துருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேர்கிட்டே ஃபைட்டுக்கு போனால் ஜங்குக்கு அப்படியே நம்ம ஜிமினா ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சி பட்டு தள்ளுறாரு, இந்த மாதிரி தள்ளுனா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிமினாவை நோட் பண்ணால் ஹேண்ட் கப் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு ரொம்ப கோவம் வருது, ஜங்குக்கு அடிக்க மேலே கோவம் வருது, இருக்கிற அத்தனை பர்சன்ஸே அடிக்கிற அளவுக்கு கோவட்டலை, அங்கேருந்து மூவ் ஆனாக ட்ரை பண்ணால் ஜங்குக்கோட கிரிப்பை நம்ம கிரிப்பாக பிடிச்சிருக்கிறாரு, டேங் விடு, அவங்க எல்லோரும் சேர்ந்து என் ஹயாங்க இன்சல்ட் பண்ணுறாங்க, அவங்க வேணும்னே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோவமாகி என்னை விடுங்கிற மாதிரி கிரிப்பாக பிடிச்சிருக்க டேட்டை ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணிட்டு இருந்தான், போகலாமா பார்க் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லாவும், போகலாமே யார் வேண்டாண்ணா, நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே அங்கேருந்து போக சொல்ல மெயின் டோர்கிட்ட போகவும் அப்படியே திரும்பிட்டே பார்த்தபடி லைட்டாக ஒரு வில்லட்டனமாக ஸ்மைல் பண்ண பொசிஷன்லேயே ஜிமினா அப்படியே அங்கேருந்து போனால், நம்ம ஜிமினாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம் அடுத்த செகண்டே ஜங்குக்கு விட்ட வேகத்திலே நம்ம ஜங்குக்கு பைக் எடுத்த வேகத்திலேயே ஷுகாவோட டேடோட கம்பெனிக்கு தான் கிளம்பி வர்றாரு, இந்த மாதிரி கிளம்பி வந்தா இப்போ நம்ம ஷுகாடா இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியல, அவர் பாட்டுக்கு நார்மலாக காலேஜுக்கு வந்துட்டாரு, ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, இவன் என்ன இன்னும் வரலை, வந்துருவேன்னு சொன்னானே, கிளாஸ் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, எங்கே போனா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான், இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு தான் ஷுகாவோட டேடோட கம்பெனிக்குள்ளேயே வேகமாக என்ட்ராகிறாரு, அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்து ஜங்குக்கு தடுக்க ட்ரை பண்ணால் அந்த பர்சன்ஸை அடித்து போட்ட வேகத்திலேயே ஒரு ரூமுக்குள்ளேயே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு என்ட்ரானதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், உனக்கு என்ன திமிரடா, எவ்வளவு திமிர் இருந்தா என் ஹயாங் முன்னாடி எடுத்து நின்று பேசுறதுக்கே பயப்படுவாங்க, ஆனால் நீ என் ஹயாங்க இந்த மாதிரி ஹேண்ட் கப் போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டல, ஏன் ஹயாங்கோட ஹேண்ட்ஸ்க்கு ஹேண்ட் கப்பாடா போட நினைக்கிறேங்கிற மாதிரி வந்த வேகத்துலேயே ஷுகாவோட டேடோட ஹேண்ட்ஸை திருக்கி உடைக்க தான் வந்திருப்பார், பட் நம்ம டேக்கிட்டேருந்து கால் வந்திருக்கும், அந்த கால் அப்படியே பிக் பண்ணபடி ஷுகாவோட டேடை நோட் பண்ணா, ஜங்குக் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது, ஒழுங்கா ஹவுஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஒத்த வாய்ஸ் தான், இந்த மாதிரி ஜிமினாவோட வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்டு ஜங்குக்கு ஷுகாவோட டேடோட ஹேண்ட்ஸை விட்ட அடுத்த செகண்ட் அப்படியே அங்கேருந்து ஜங்குக்கு வேகமாக வெளியே போனால் இப்போ அப்படியே ஜிமினாவை தான் காட்டுது, ஜிமினா ரொம்ப கேஷுவலாக டேக்கு பக்கத்தில் நின்று ஸ்மோக் பண்ணபடி அந்த ஆஃபீஸர்ஸ் ஹேண்ட் கப் போட்டு கூட்டுருப்பாங்களா அத்தனை ஆஃபீஸர்ஸும் நம்ம ஜிமினா முன்னாடி
நீல்டன் போட்டபடி போட் பண்ண பொசிஷன்லேயே எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம். எங்களுக்கு கொடுத்த ஒர்க்கு தான் பண்ணோம். நாங்கள் வேணும்னே பண்ணலப்பா ஒரு ஜிமீன் அப்படிங்கிற மாரி ஜிமினா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எங்களை எதுவும் கில் பண்ணிடாதீங்கங்கிற மாரி கெஞ்சிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஜிமினாவை கரெக்டாக கூட்டிகிட்டு தான் வந்திருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, மெயின் டோர். அந்த டோர்கிட்ட வரவும் ஜிமின் அப்படியே அமைதியாக சைலண்டாக நின்னா, என்னப்பா இருக்கு ஜிமின்? இந்த மாதிரி பிளேஸ்லாம் நீங்கள் பார்த்ததே கிடையாதுல்ல, இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் நீங்கள் வந்ததே கிடையாதுல்ல. ஆனால் பட் இப்போ இந்த பிளேஸ்க்கு வர வேண்டியதாகிடுச்சு. இனி நீங்கள் அடிக்கடி வர வேண்டியது இருக்கும். உங்களுக்காகவே நாங்கள் தனியாக ஒரு ரூமை புக் பண்ணியிருக்கோம், அதை ஒதுக்கியிருக்கோம். அங்கே தான் நீங்கள் இருக்க போகிறீங்கிற மாரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவ்வளோ விரும்பி நம்ம ஜிமினாவை பயங்கரமாகவே கலாய்ச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு போட்டதுன்ட்டு அந்த பிளேஸில் இவங்க எல்லாருக்கும் மேலே ஒரு ஹையர் ஆஃபீஸர் இருந்திருப்பான். அந்த பர்சனோட நேம் வந்து சார்லி. கரெக்டாக ஜிமினா வந்து நிற்கிறத பார்த்துட்டு, ஐயோ பார்க்கு ஜிமினே எப்படி இருக்கிறாடா? என்னமோ இந்த பார்க்கு ஜிமினாவோட ஷேடோவை டச் பண்ண முடியாது, அதை டச் பண்ண முடியாதுன்னா பாட்டியா உன்னையே ஒரு பர்சன்ட் என்கிட்ட கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்காண்டா. உனக்கு தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஹே கெஸ்ட்டு வந்துட்டாங்க, வாங்க வாங்க, அந்த பொக்கை எடு, அந்த மாலை எடு, எல்லாமே பார்க் ஜிமினுக்கு தான். அப்படியே சீட்டு அந்த ஹேண்ட் கப்பையும் தூக்கிட்டு வாங்க. அந்த லாக்கப்புக்கெல்லாம் வைக்க சொல்ல ஃப்ரீயாலாம் மாஃபியா கிங்கை வைக்க முடியாது, அதுவும் ஹார்ட்லெஸ் மாஃபியாவை. அவர் லாக்கப்பையே டேமேஜ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவார். இல்லை ஜிமின் அப்படிங்கிற மாரி ஜிமினா அப்பாட்டு இந்த மாதிரி பேசினா ஜிமினா அப்பா கூட லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி, ஓ சார்லி, என்ன பழைய மூமெண்ட்டை இப்போ ரீகாப் பண்ண வந்துருக்கியா? அன்னைக்கு உன்னோட டேடை கில் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்க ரிவெஞ்ச் எடுக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கியா என்ன? ஐயோ சார்லி, நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னா அதுக்கு டயத்தை நோட் பண்ணணும், இருக்கிற பிளேஸை செக் பண்ணணும், உன்னை சுற்றி எத்தனை பர்சன்ஸ் உன்னை சேவ் பண்ண வருவாங்கங்கிற மாரி நோட் பண்ணணும். அந்த பிளேஸில் எனக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற மாதிரிலாம் நீ திங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீ என்னை அட்டாக் பண்ணியே திங்க் பண்ணுவேன். ஆனால் பட் சார்லி, இந்த பார்க் ஜிமின் அப்படி கிடையாது. எங்கள் தெங்க ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபினிஷ் பண்ணிடுவேன். அன்றைக்கி உன் டேடும் அந்த மாதிரி தான் எங்கள் திங்காச்சு அப்படிங்கிற மாதிரி பிரெயினை பாயிண்ட் பண்ணுறாரு, ஹெட்டை பாயிண்ட் பண்ணுறாரு. எங்கள் திங்காச்சு உன் டேடை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். உன் டேடு பண்ணதுக்கு நான் பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு தான் நினச்சேன். பட் டேடு பண்ணதுக்கு ஃபேமிலி பர்சன்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரீ பண்ணிவிட்டேன். சார்லி, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. ரிவெஞ்ச் எடுக்கணும்னு திங்க் பண்ணுறியா? இன்னும் 2 மினிட்ஸில் இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாமே பிரேக் ஆகும். அப்புறம் பாட்டுக்கோ, எப்படிலாம் நடந்துச்சு, இந்த ஜிமினை இதுவும் பண்ண முடியலையே, பார்க் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்துட்டு நீ கத்திட்டு இருக்க போகிற, அதுவும் நடக்கட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல சார்லி அப்படியே ஜிமினாவோட கோட் போட்டிருப்பார்ல, லாங் கோட், அதை கிரிப்பாக பிடிச்சபடி, என்னடா ஏன்டா அடையே கேள் பண்ணிவிட்டு ஏன் முன்னாடியே வந்து இவ்வளோ கெத்தாக பேசிகிட்ருக்க, ஹேண்ட்ஸில் ஹேண்ட் கப் போட்டும் இந்த மாதிரி பேசுகிறியாடானுங்கிற மாரி ஜிமினாவோட ஃபேஸில் பஞ்சு பண்ண வேண்டா, இதாண்டா சான்ஸுங்கிற மாதிரி அவன் பஞ்சு பண்ண வந்துருப்பான். பட் அந்த ஹேண்ட்ஸை ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் ஹேண்ட் கப் போட்டிருக்காங்களோ அட்டை வச்சு லாக் பண்ணப்படி நம்ம ஜிமினா கிரிப்பாக பிடிச்சிடுவார். தம்பி, நீ இப்போ தாண்டா போலீஸ் ஆஃபீஸராக இருக்க, பட் நான் இந்த மாஃபியா வேர்ல்டுக்கு கிங்காகி ரொம்ப எரிசாயிருச்சு. ஹையர் பிளேஸுக்கு வந்ததோடையே அப்படி பறந்துடக்கூடாது, ரெக்கையை வெட்டிடுவாங்க. லீஃபை பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்போ கூட கலாய்ச்சப்படியே பேசிகிட்டு இருந்தா நம்ம சார்லி டென்ஷன் ஆகி ஜிமினாவை இதே பிளேஸில் நான் பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட அந்த ஹேண்ட் கப்புக்குள்ளே மாட்டியிருக்க ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு திரும்பவும் அடிக்க வேண்டாம், கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராயிருவார். கூடையே சேர்ந்து நம்ம ஆரம்பம் வந்துருப்பார். ஆரம்பம் இதில் ஒரு லாயர் அந்த மூமெண்ட்டுக்கு எதையாவது ஒன்றை பண்ணி ஜிமினா அவங்க இருந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்போட கரெக்டாக வேண்டா, ஏன்டா அங்கே என் உயிரை மட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கேன், உன்னை பிரதராக எப்போ என்னோட பேரண்ட்ஸு அடாப்ட் பண்ணி தூக்கிட்டு வந்தாங்களோ அப்போதுலேருந்து டொல்லடா சரி மூஞ்சி அப்படி வச்சுட்டு விளையாட எங்கே அந்த ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஆரம்பண்டா, டேய்
இவன் எங்கடா வரான் அப்படிங்கிற மாதிரி சார்லி பக்கத்தில் இருக்க ஆஃபீஸர்கிட்ட கேட்டால், உங்களுக்கு தெரியாதா சார், டே இருக்காம்ல, டேயோட பிக் பிரதர் தான் ஆரம் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். இது டே இவன் கிரிமினல் லாயர்லாடா. ஆமாம், நம்ம ஆரம் வந்து ஒரு பிக் லாயர். அவர் ஏதாவது ஒரு கேஸ் எடுத்தா அடட்டா அவர்கிட்ட வின் பண்ணுவார். ஆப்போசிட்டில் எவ்வளோ பெரிய பர்சன்ட் வந்தாலும் சரி அடித்து தூக்கி போட்டு கேஸை வின் பண்ணிடுவார். அந்த மூமெண்ட்டில் இவன் இங்கே என்னடா பண்ணுறானுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். கரெக்டாக ஆரம் வந்துட்டு நம்ம ஜிமினா வந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துருக்காங்களா, அதெல்லாம் பிரேக் பண்ணபடி அதுக்கான ஃபார்முலா பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணபடி ஜிமினா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே ஜிமினாவை வெளியே கூட்டிகிட்டு வந்துருவார். இந்த படி கூட்டிகிட்டு வந்தோம். ஜிமினா அப்படியே 2 ஸ்டெப் டவுன் பேக் சைடு எடுத்து வச்சுருந்தா பார்க்கு ஜிமினுங்கிற மாரி சார்லி கத்துறான். இந்த மாதிரி கட்டுனா டே உங்கள் ஹையர் ஆஃபீஸருக்கு பிபி வரப்போது ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கடாங்கிற மாரி ஜிமினா இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஜிமினா அவங்க கூட்டிகிட்டு வந்துருப்பாங்களா அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவ்வளோ வெறியுமே கரெக்டாக அவங்களுக்கு முன்னாடி ரவுண்ட் அப்பில் நிற்க வச்சுருப்பாரு. ஜிமினா இந்த மாதிரி நிற்க வச்ச மூமெண்ட்டில் பயந்து போய் தான் இவங்க நீல் ரன் போட்டபடி எங்களை எதுவும் பண்ணாதீங்க